ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் அருணோட வணக்கம். என்ன மேன் ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்கள் ஓப்பனிங் கொடுக்கலாமேன்னு பார்த்தீங்க. நான் சந்தோஷமா இருக்கேன் இன்னைக்கு. ஏன்? ஏன்னா இந்த மேட்ச் நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் நடந்துருந்துச்சு. நாம 2 பேருமே டிசியை சூஸ் பண்ணியிருக்கோம் பிளே ஆஃப்க்கு போவாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு முக்கியமான ரீசன் இன்னைக்கு நடந்த சம்பவம் தான். இன்னைக்கு நான் எந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னா, என்னோட கேப்டன் வந்து ஃபேப் டு பிளஸிஸ் ஃபேண்டசி டீம்ல ஐஸ் கேப்டன் மிச்சல் ஸ்டார்க். அந்த அளவுக்கு நான் செம ஹாப்பி. அண்ட் ஜேசன் அன்சாரி எடுத்த ஒரே ஆளும் நான் தான். ஒரே பர்சன்டேஜ் தான் அவர் எடுத்திருந்தாங்க. பர்சன்டேஜ் நானா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, அந்த அன்சாரி யாரு, அனிகேத் வர்மா யாருங்க கடைசியில சொல்ல போறோம். அவங்க 2 பேரும் யாரு, அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி வேற இருக்கு, அவங்களுக்கு கடைசியில சொல்றேன். அதற்கு முன்னாடி மேட்ச் சரி செம்மையா போச்சு. மேட்ச் செம்மையா போச்சுன்றதை விட அந்த 300 எனக்கு சொல்லுங்க, இந்த 300 எங்கன்னு சொல்லுங்க. அதாவது இல்ல நான் சொல்லலையே, அதை என்னைய முன்புக்கு இருக்கீங்க சொல்லுங்க யாராவது. சரி ஓகே, அதாவது முத்துப்பாண்டியவே அவங்க ஊரை வச்சு அடிச்சிட்டானா சரியான ஆள் இல்லடா, பெரிய ஆள் தான் அப்படின்னு. அது வந்து அவருக்கு சொல்றது கேள்வி. நடக்கிற 2 மேட்சுமே ரொம்ப வித்தியாசமான ஒண்ணு. என்னன்னா மேட்ச் நடந்தது விசாகப்பட்டினம். ஆமா, ஆனா இது டெல்லியோட ஹோம் மேட்ச். ஆமா, ஆனா இது ஹைதராபாத்துக்கு பக்கம். ஓகேவா, இப்படி ஒரு இருக்கா. 2வது மேட்ச் வந்து சிஎஸ்கே வெஸ் ஆர்ஆர் மேட்ச் நடக்குது. இது வந்து ஆர்ஆரோட ஹோம் கேம், ஆனா அவங்களுக்கு தான் தூரம். ஆமா, இன்னொன்னு சிஎஸ்கேக்கு இது அவே மேட்ச், ஆனா அவங்களுக்கு இன்னொரு ஹோம் மாதிரி தான். ஏன்னா அது சேப்பாக் பிச்சு மாதிரியா இருக்கும். என்னடா நடக்குது, எப்படிடா நீங்களா மேட்ச் போறீங்க? அப்ப இன்னைக்கு நல்ல தம்பி, இன்னைக்கு அங்கதானா கலரை பார்த்தது. அது அடுத்து நாங்க லைவ் வர போறோம். லைவ் பாருங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல ஒருத்தரை பத்தி சொல்லணும்னா மிச்சல் ஸ்டார்க் ஒரு மனுஷனால ஒரு போட்டியை முடிச்சு விட்டுற முடியும் அப்படின்னா அது அவர் தான். வந்தாரு, விக்கெட் இனிஷியலாவே, அதாவது இஷான் கிஷனா கிளம்பு, அபிஷேக் சர்மா ரன்னோலாம் வந்து என்ன தற்குறித்தனமா இருக்கு, என்னடா பண்ற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. தெரில, இது மேபி அவர் வந்து எங்க கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சுன்னு தெரில. ரன் அவுட் ஆயிட்டாரு. டிராவிஸ் ஹெட் கொஞ்சம் ட்ரை பண்ணாரு, பட் முடியல அவராலுமே. கிளாசன் வந்தாரு, அடிச்சாரு, போயிட்டாரு. கிளாசனுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கணும். ஏன்னா ஒரு சைடு வந்து 65க்கு 4 இருக்கும்போது நான் பார்க்கும்போது இருந்தது. அப்பதான் வந்து நிதிஷ்குமார் ரெட்டியுமே போனாப்ல. அப்பதான் அன்கீத் உள்ள வந்திருந்தாரு. ஸோ அப்படி இருக்க போகும்போது இவர் ஆல்ரெடி ஒரு 20 ரன்கள் இருந்து வந்து ஒரு ஓவர் அட்டி சரி பாப்போம் வா ஒரு பார்ட்னர்ஷிப் மட்டும் தான் எஸ்ஆர்ஹெச்ல வந்த பார்ட்னர்ஷிப். 160+ போறதுக்கு முக்கியமான ரீசன் அனிகேத்தும் கிளாசன் தான். வேற யாருமே எதுவுமே பண்ணல. அண்ட் டிசில இன்னும் பவுலிங்கை பத்தி பேசணும் அப்படின்னா, மோஹித் சர்மா ஒரு பக்கம் வந்து கண்டெயின் பண்ணிட்டு இருக்காரு. சீரியஸ்லி ஸ்பின்னரா வந்த நிகம் சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. குல்தீப் யாதவ் வந்து செமையா போட்டு விக்கெட் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அவர் வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா கிளாசன் அவர் வந்து அந்த முதல் ஓவர்ல வந்தோடனே ஒரு 6 பொலிர்னு வச்சார் லெக் ஸ்பின்ன. அதுக்கப்புறம் வந்து ஒரு சிங்கிள் டாட்டு ஓவர் முடிஞ்சு. அடுத்த ஓவர்ல ஒரு விக்கெட். அதான் இதுக்கப்புறம் 300 அடிப்பேன் எங்கேயாச்சும் போன முட்டிய பேத்து அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி அடிச்சாங்க. அதான் டிசியை பொறுத்த வரைக்கும் செம்ம பவுலிங் அட்டாக் வச்சிருக்காங்க. நம்ம பல வாட்டி சொல்லிட்டோம், ஃபாஸ்ட் பவுலிங்கா இருக்கட்டும், ஸ்பின்னா இருக்கட்டும், சூப்பரா வச்சிருக்காங்க. செமையா யூஸ் பண்ணாங்க. கேப்டன்சி இன்னைக்கு பெட்டரா இருந்துச்சு. அக்ஷர் பட்டேல அது முன்னாடியே வந்து டிஸ்க்ளைமர் போட்டு போயிட்டாரு, புதுசுங்க நானு கொஞ்சம் திட்டாதீங்க, ட்ரோல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. இல்ல இன்னொன்னு என்னன்னா, முதல் மேட்ச்ல வந்து அவர் க்ளூலெஸ்ஸாவே இருந்தாரு. ஆக்சுவலா என்ன பண்றது ஏது பண்றது, நடுவுல வந்து வேற ஒரு ஆளை பார்ட் டைமா இறக்கி, அப்புறம் இவர் இங்கிட்ட ஒரு 2 ஓவர் போட்டு ஜெயிச்சிட்டாங்க. பின்னாடி தானே கம்பேக் பண்ணாங்க. முதல்ல தர்மடியில் அடிச்சாங்க. அப்படி இருக்க போகும்போது இந்த மேட்ச் எவ்வளவோ பெட்டர், மனுஷன் எவ்வளவோ பெட்டர், சூப்பரா பண்ணியிருந்தாங்க. டிசி வந்து தரமா வின் பண்ணிட்டாங்க. 2-2 வின். ஆமா 2-2 எஸ்ஆர்ஹெச் திரும்ப ஒரு தோல்வி. அந்த பக்கம் எல்எஸ்ஜி அடிச்சு துரத்தனா, இந்த பக்கம் இவங்க அடிச்சு துரத்திருக்காங்க. இப்ப அடுத்து எங்க அடி வாங்க போறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இவங்க அடிப்பாங்கன்னு நினைச்சா தேடி எல்லார்கிட்டையும் அடி வாங்கிட்டு இருக்காங்க. 300 அடிப்பா வரவங்க எல்லாம் எப்படின்னா சொல்லிட்டு வருவாங்க போல, 300 தான் அடிக்க போறோம் கோச், 300 தான் அடிக்க போறோம். 3 ரன் கூட அடிக்காம அவுட் ஆகிட்டு போயிடுறேன். இதுல வந்து எத்தனை 6 அடிக்க போறேன், என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. 300 அடிக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த 300ல பாதி தான் வருது. அதுக்கு நீ பேசாம 200 அடிக்கிறேன்னே வந்து நீ 300 அடிக்கலாம், இல்ல 250 அடிக்கலாம். ஒரு மேட்ச் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் உட்பட அரியன் உட்காந்து பேசிட்டு 300 வருதா அடுத்த மேட்ச் அப்படின்னாரு. அவர் சொன்னதுல இருந்து 300 200 இன்னும் வரல. ஐயோ அரியன் இதை பாத்தீங்கன்னா மனசு கஷ்டப்படுவாரு. பெங்களூர்ல இருக்காருங்கிற தைரியத்துல தான் தைரியமா பேசிட்டு. அது இருக்கட்டும். இன்னொன்னு எஸ்ஆர்எஸ் சைட்ல வந்து இன்னைக்கு ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்களோ, வியான் முல்டர் இறக்கிட்டு இன்னொரு ஸ்பின்னரை வந்து இது பண்ணிட்டாங்களோ. ஓகே, ஈஷான் மலிங்கா இருந்திருந்தாரு, ஃபைன், ஈஷான் மலிங்கா இருந்திருந்தாரு. பட் ஆனா இருந்தாலும் ஜாம்பா மாதிரி ஒரு பயங்கரமா அந்த கடைசியில 160 வந்துச்சுன்னு சொன்னல, முல்டர் இல்லைன்னா அதுவும் கிடையாது. அந்த ஒரு 28 ரன் அதுக்குதான் முல்டர் வந்தாரு. இல்லாட்டி மேட்ச் எப்பயோ முடிஞ்சிருக்கும். இந்த ஃபேப் மெக்கருக்கு ராகுல் இவங்கலாம் அந்த ஃபார்முக்கு முடிச்சுட்டு போயிருப்பாங்க மேட்ச். அபிஷேக் ஒரு 6 அடிச்சு ஃபினிஷ் பண்ணாரு. சூப்பர் ஷாட். அது என்ன ஷாட், ரன் கம்மியா இருக்குடா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிச்சு கொடுங்கன்னு கேக்குறாரு. இதேதான் ரிசர்வ் பண்ணி போன மேட்ச் பண்ணி கொடுத்தாரு. 26 பந்துகளுக்கு முடிச்சாங்களோ, 26 பந்து மிச்சம் வச்சு முடிச்சாங்க. ஓவராலா இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச்க்கு நல்ல விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து சுஜித் ப்ரோ ப்ரிவியூல சொல்லியிருந்தாரு, எஸ்ஆர்ஹெச் வந்து 250 அடிப்பாங்க, 240 கொடுப்பாங்க, அப்படிதான் பவுலிங் வச்சிருக்காங்க.
சமி கூட அடி வாங்குவாருன்னு சொன்னாரு. எக்ஸாக்டா நடந்துருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா அனிகேத் வர்மாவோட பேட்டிங் அண்ட் ஜீசன் அன்சாரியோட பவுலிங். ரெண்டு பேருக்குமே ஒரு தனி ஸ்டோரி இருக்கு. அவங்கள பத்தி ஏதாச்சும் தெரியுமா? சொல்றியா? நீங்களே தரமா சொல்லிருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஜீசன் அன்சாரி. அவர் வந்து ஒரு டெய்லரோட பையன். ஓகே. ஸோ சின்ன வயசுல இருந்து அந்த பிரச்சனை அப்படிங்கிறது வழக்கமா ஒரு டெய்லர் பையனா எப்படி இருக்கும், கிரிக்கெட் ஆடவே வாய்ப்பு கிடைக்காது, ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஸ்கூல் போறதுக்கு சிரமமா இருக்கும், கவர்மெண்ட் ஸ்கூல் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாலும் கஷ்டப்பட்டு அவங்க அப்பா அவனை படிக்கவும் வச்சிருக்காரு, கிரிக்கெட் ஆடவும் வச்சிருக்காரு. வயசு வந்து அவர் வந்து 99 born, அதாவது நான் பிறந்த வருஷம் தான் பிறந்திருக்காரு. 25, 26 அந்த ஏஜ்ல இருக்காரு. அண்ட் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் ஆடுறது ரொம்ப பிடிக்கும். இந்த ஆனா இனிஷியலா பேட்டிங் தான் நான் ஆடுவேன், அவருக்கு லெக் ஸ்பின் தான் ஆர்வமே. சின்ன வயசுல இருந்து லெக் ஸ்பின் தான் ஆடி இருக்காரு, லெக் ஸ்பின்னரா தான் ஆயிருக்காரு. அண்ட் 2016 அண்டர் 19 வேர்ல்டு கப்ல அவர் ஆடி இருக்காரு 2 மேட்ச். யார் கூடனா ரிஷப் பண்ட் அண்ட் இஷான் கிஷன் கூட. ஓகே ஓகே. சோ இஷான் கிஷன் அவரோட டீம்மேட். சோ 2016லே தலைமை ஐபிஎல் வந்திருக்கணும். பட் மத்த பிளேயர்ஸ் கிடைச்ச மாதிரியான அந்த ஒரு இது கிடைக்கல, பிகாஸ் இவரோட ஸ்டேட் அந்த மாதிரி. ஓகே. தென் அதுக்கப்புறமா வாய்ப்பு கிடைக்குது. இந்த ஆக்ஷன்ல பேஸ் பிரைஸ்க்கு அவர் எடுக்கிறாங்க. ராகுல் சகர்லாம் இருக்கும்போது இவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து நீ போய் ஆடு நம்பிக்கை கொடுத்து ஆட வைக்கிறாங்க. வந்தாரு, அவர் எடுத்தது மட்டும் தான் விக்கெட் இந்த மேட்ச்ல. அடி வாங்கினார் இல்லைன்னா சொல்ல, அடி வாங்கினார். மெக்கூருக்கு எதிராக வந்து 2 6 பறந்துச்சு, அனல் பறக்கிற மாதிரி பறந்தது. ஆனா அடுத்தே வந்து மறுபடியும் சொல்லி வச்ச மாதிரி ஈஸியான ஒரு காட்டன் போட்டு அது மெக்கூருக்கு ஷாக் ஆயிட்டாரு. என்னடா பண்ணி வச்சிருக்கு, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி எல்லாம் ஷாக் ஆயிட்டாரு. இது ஜீசன் அன்சாரியோட ஸ்டோரி. அனிகேத் வர்மா வந்து அவர் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஒருத்தர். அவர் வந்து யூபி, இவர் வந்து எம்பி. சோ போபால்ல பிறந்த ஒருத்தர். இவருக்கு ஏஜ் வந்து 23, 24 அந்த ஏஜ் நினைக்கிறேன். ஸோ எனக்கு கரெக்டாக அது தெரில, அந்த ஏஜ் நான் பார்க்கல. ஸோ இவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து இந்த சான்சஸ் அப்படிங்கிறது மறுக்கப்படுறது இது எல்லாமே நடந்திருக்கு. பட் தலைவன் வந்து எந்த அளவுக்கு பெரிய கான்ஃபிடென்ட்டான ஆள்னா, நான் என்னோட பேர் வந்து 6 ஹிட்டர், நான் வந்து ஃபயர் பவரோட இருக்கிற ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அப்படிதான் நீங்க கூப்பிடணும்னு சொல்லி வைப்பாராம். இன்னொன்னு அந்த உள்ளூர் போட்டிகள்ல வந்து அவரை வந்து போனாலே மினிமம் 4 6 3 6 அடிக்காம வெளியே வர மாட்டாரு. டொமஸ்டிக்ல நடந்த எல்லா டோர்னமெண்ட் மேட்சஸ்லயுமே வந்து அவர் பேர் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மேட்சஸ்க்குமே ஒவ்வொரு 6 தனியா அவர் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அதனாலதான் அவர் இந்த விஷயம் வந்து சொல்லிருக்காரு. அவ்வளவுதான். ஆமா, நீ சொல்றது எக்ஸாக்டா அதுதான். 100 ரன் அடிச்சாருன்னா அதுல வந்து பவுண்டரிஸோட சிக்ஸஸ் ரொம்ப அதிகமா இருக்குமா. அண்ட் அவரை நம்பிக்கை வச்சு 30 லட்சத்துக்கு அதே பேஸ் பேஸ்க்கு எடுக்கிறாங்க, வாய்ப்பு தராங்க, அடிக்கிறாரு. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு எதிராக அவர் அடிச்சது அந்த ஒரு 30+ தான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுல ஒரு 4 கூட அடிச்சிருக்க மாட்டாரு. எல்லாமே 6 தான், எல்லாமே 6. அதே இந்த மேட்ச்லயும் 6 பறக்க விட்டுருப்பாரு. சோ இவர் அதாவது அனிகேத் வர்மாவை பொறுத்த வரைக்கும் பிக் ஹிட்டிங்க்கு பேர் போன ஒருத்தர். அவருக்கு 6 அடிக்க மட்டும் தான் தெரியும், அதுக்காக மட்டும் தான் அவர் எடுப்பாங்க. நல்ல ஆல்ரவுண்டர் அப்படின்னு அவரே சொல்லியிருப்பாரு. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ல நான் வந்து பெஸ்ட் தான் அப்படின்னு அவரே சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் மனுஷன். சும்மா ஒண்ணு இந்த வாய்ப்புலாம் அவருக்கு கிடைச்சிடல. ஸோ அவர் அங்க நடந்த ஒவ்வொரு லீக்லயுமே அடிக்கு மேல அடியா அடிச்சு எல்லாருக்கும் தெரிய வச்சு ஸ்கவுட்டிங் டீம் வந்து அவரை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா தான் உள்ள கொண்டு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க யாருக்குமே ஈஸியா வாய்ப்பு கிடைக்கல. இவங்க எல்லாருமே ஐபிஎலோட ரைசிங் ஸ்டார்ஸ் தான். இந்த மேட்ச்ல இந்த 2 பேரை பத்தி நம்ம பேசியிருக்கோம். அடுத்து நிறைய பேர் பேசுவோம். இந்த மேட்சை பத்தி திரும்பவும் குயிக்கா கன்க்ளூஷனோட முடிச்சிட்டுனா இந்த வீடியோ நம்ம முடிச்சிடலாம். சரி, ஓகே ப்ரோ. ஒன்றும் இல்லை ப்ரோ, நல்ல ஒரு 300ஓட அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம். ஆனா உங்களுக்கு வந்து நினைச்சாங்க. ஆனா உங்களுக்கு ஓவருக்கு 30 ரன்லாம் கூட கிடையாதுடா அப்படின்ற லெவலுக்கு வச்சு அடிச்சு விட்டாங்க. ஓவருக்கு 30 ரன் அவங்க ஒட்டுமொத்தமா கூட அவர் அடிச்ச மாதிரி எனக்கு தெரியல. எல்லாரும் சேர்ந்து அதான் இதே ஃபார்முலா யூஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் அடி வாங்குவாங்க. அது அவங்க தெரிஞ்ச விஷயம் தான். இது கமெண்ட் சாதாரணமா தான் எடுப்பாரு. இந்த போட்டியை பற்றி உங்க ஒப்பீனியன் என்ன? இன்னைக்கு யார் ஹீரோ? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ஸ்டார்க்கு தான் ஹீரோ, உங்க ஒப்பீனியன். அண்ட் அந்த 40 வயசு ஜூனியர் பிளேயரை பத்தி பேசவே இல்லையே. சாரி, 50+C. ஆக்சுவலா வந்து ஐபிஎல் வரலாற்றில் 4வது ஒரு பிளேயரா வந்து 50 மேல அடிச்சிருக்காரு 40 வயசுக்கு மேல அப்படின்றது எவ்வளவு பெரிய ரெக்கார்டு. இதெல்லாம் கண்டிப்பா பெரிய ரெக்கார்டு. 40 வயசு. சாரி, he is not in a 40. He is not in a 40. நாங்க தான் அப்படி தெரியும் பாக்குறதுக்கு, அவர் அப்படி தெரியல. சரி, ஓகே. ஃபேபுக்கு ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுக்கணும் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும். இப்போதைக்கு நாங்க கிளம்புறோம். ஸோ பை பை, தேங்க்யூ.